ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே க்ளீனிங் வேலை இருக்குன்னு சொன்னேன்ல. காலைல ஹாலை முதல்ல ஃபஸ்ட்டு நீட்டாக ஒற்றையெல்லாம் அடித்து அந்த கட்டிலெல்லாம் உதறிட்டு அதுக்கப்புறம் நேராக வந்தால் எங்கள் பெட்ரூம் தான் வந்தேன். எல்லாரையுமே எப்படியாச்சும் ஒதுக்கிடலாம். எங்கள் பெட்ரூம் ஒதுக்க தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா இந்த செல்ஃபிலெல்லாம் துணியெல்லாம் இருக்குல்ல, அதனால் செல்ஃபிலெல்லாம் துணியெல்லாம் எடுத்து நேராக ஹாலில் கொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜன்னலெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபேனெல்லாம் நீட்டாக தொடச்சிட்டு நேராக ட்ரெஸ்ஸிங் டேபிளெல்லாம் நீட்டாக தொடச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக அந்த பெட்ரூம் போயாச்சு. அந்த பெட்ரூம் நீட்டாக ஒதுக்கி தொடச்சிட்டு திரும்ப ஹாலில் வந்து அந்த டிவியெல்லாம் தொடச்சி வைப்போன்னு சொல்லி டிவியை தொடச்சிட்டு இருந்தேன். எனக்கு டிவி துடைக்கிறதுக்கே ஒருக்க பயந்தேன். ஏன்னா ஒருக்க வந்து டிவி இப்படி தொடச்சி டிஸ்பிளே போயிட்டு நான் தெரியாமல் தண்ணி வச்சு தொடச்சி டிஸ்பிளே போயிட்டு அதனால டிவி துடைக்கிறதுக்கே கொஞ்சம் பயந்தேன். அதுக்கப்புறம் டைனிங் ஹால் ஒதுக்கி நேராக கிச்சன் போயாச்சு. கிச்சனில் எல்லாம் தூசி தட்டி ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி வீடை தொடச்சிடும் எல்லாம் தூத்து அள்ளி போட்டுட்டு வீடை தொடச்சாச்சு. வீடெல்லாம் தொடச்சி வீடை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி சொல்கிறேன் அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த வேலை செய்கிறம்ப இருக்க கஷ்டம் வந்து அந்த வீடு நம்ம நீட்டாக அழகாக இருக்கும்போது பார்க்கறதுக்கு அந்த கஷ்டம் எல்லாமே போயிடும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்ம வீடு இவ்வளோ நீட்டாக வச்சுருக்கோமே அப்படி சொல்லி. அதுக்கு பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் என்ன தேய்ச்சி வச்சுருக்கேன். இனி நாளைக்கு காலையில் விளக்கு பற்ற வைக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் பாருங்கள் என்னோடய வீடு எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்ல கேட்டலாம். இனி ஒரு பெரிய வேலை இருக்குது தெரியுமா? என்ன வேலைன்னு தெரியுமா? இந்த துணி எங்கள் பெட்ரூமில் வந்து துணியெல்லாம் எடுத்து நான் கட்டில் போட்டிருக்கேன் தெரியுமா? இவ்வளோ துணியை மடக்கி வச்சுட்டு தான் தூங்கணும். எல்லோரும் சாப்பிட்டுட்டு